பயங்கரமாக போய் சொல்லுவேன். சடன்லி படம் ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சம்திங் சேஞ்ச்ட் இன் மீ அண்ட் ஐம் லைக் ஐம் ஃபோக்கஸிங் ஆன் த ராங் திங். நான் யாருன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு நல்ல ஆக்டரா இல்லை கீழே இருக்க ஒரு ஆக்டரா இல்லை மேலே இருக்க ஒரு ஆக்டரா, நான் யார் நான் என்னை நீங்கள் எதை வச்சு ஸ்கேல் பண்ணுறீங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும். ஃபஸ்ட்டு படம் நான் நடித்தது வந்து ராஜாராணி, அதில் அட்லி ஃப்ரெண்டு. ஸோ நான் அது எப்படி அது எல்லாருக்கும் இல்லை ஐ திங்க் break and I've been to a lot of auditions. Most of it doesn't work. Very few work ஆன எல்லா படமுமே I've done it. ஆனால் I think என்னோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில்லுக்கருப்பட்டிக்கு முன்னாடி இருந்த ஒரு டைமில் I just like I was very young, just out of school. So I was like, okay, I have to become a heroine, I have to be a star, I want to be a superstar, I want to look pretty. Only my attention was only towards this. Suddenly படம் ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சம்திங் சேஞ்ச்ட் இன் மீ அண்ட் ஐம் லைக் ஐம் ஃபோக்கஸிங் ஆன் த ராங் திங். ஐ டென்ட் ஹாவ் அ வே. இன்ஃபேக்ட் பிகமிங் அ ஸ்டார் ஃபெல்ட் வெரி irrelevant ஃபார் மீ. என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ணணும் ஐடியாவே இல்லை. தட்ஸ் when I decided, okay, I want to become an actor. Let me focus on my skill set. Let me focus on my art. How to develop, learning a language, learning a sport, learning. So however, so inga na 100% effort போட்டுட்டே இருந்தா naturally what has to come will come. So your focus should be on your art and naturally all of this will come. So to all the youngsters who want to come into the industry, I've also done that mistake. I'm chasing a light, but I don't know how to chase, where to chase, how to go. Rather, you catch hold of what is under your control. That's what I did. சரி, என் கையில் என்ன இருக்கு, என் கையில் என்ன கண்ட்ரோல் இருக்கு, I caught of it and it's going on. So all of this will come to you, but concentrate on your art. That's what I'd say. உங்களோட முதல் ஃபர்ஸ்ட் சினிமா ஆசை எப்போ வந்துச்சு? I actually don't remember when I wanted to become an actor. I think it's been there since childhood. And then I did a lot of dancing. ஏதாவது ஒரு ஆக்சுவலி நான் வந்து பிறக்கும் போதே ரொம்ப டாக்கட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப ஓவர் எக்ஸ்ப்ரெசிவ். ஸோ பயங்கரமாக போய் சொல்லுவேன். அது தட் ஸோ தே மேட் மீ மை கிளாஸ் லீடர். ஸோ நான் வந்து கதை சொன்னேன்னா எல்லாருமே குவைட்டாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்டட் தேர். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் கிவிங் மீ அட்டென்ஷன் அண்ட் தென் இட் பிகேம் டான்சிங் அண்ட் டான்சிங் eventually turned into acting. Luckily I had like right set of directors spotting me in the beginning, which is why start has come. It was a very very difficult time in the beginning, like because I come from a completely non-cinema background and I had zero idea where to go, what to do, how to crack it. So obviously it's been a long journey, but yeah, it started very very young. உங்களோட முதல் பிரேக் அதர் than டிவி இல்லை டிவிக்கு முன்பாக கூட சொல்லலாம். ஆக்டரானா ஃபிலிம் வந்து எனக்கு ஆக்சிடென்டல் தான் சொல்லணும். நான் அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம டைரக்டர்ஸ் கூட பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சப்போ ஃபஸ்ட்டு படம் நான் நடித்தது வந்து ராஜாராணி, அதில் அட்லி ஃப்ரெண்டு. ஸோ நான் அதை எப்படி அது எல்லாருக்குமான ஒரு பொதுவான பதிலாக எப்படி அதை சொல்ல முடியுன்றது எனக்கு தெரில. ஆடிஷன்ஸ் நான் பண்ணேன். அது டைரக்டருக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஓகே, பட் என்ன ஒரு அந்த ஆடிஷன் ஸ்டேஜுக்குள்ளே என்னோட அனுபவம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய ஆடிஷனாக நான் போக மாட்டேன். எதனால், காரணம் என்ன? சும்மா எனக்கு ஆடிஷன் ஆக்சுவலி அதில் பர்சனலி எனக்கு ஒரு பிளாக் இருக்குது. அதனால தான் நான் அந்த சைடு அதிகமாக சூஸ் பண்ணுறதில்ல, ஆக்டிங் சைடில். எனக்கு வந்து என்னென்னா ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆடிட் பண்ணுறது எனக்கு பேசிக்காக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த கேரக்டர் எப்படி வேணால் இருக்கலாம், அது அந்த ஸ்பாட்டில் இந்த கேரக்டர் தான் பண்ணணுன்றத அது பார்க்கும் போதே ஒரு ஃபீல் வரும்ல, அது வரணும். ஸோ எல்லாருமே ஆக்டர்ஸ் தான், எல்லாருமே வந்து இதுக்கு ட்ரைனிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு கேமரா முன்னாடி பார்த்துட்டு அதை அந்த சினாரியோ ஃபீல் பண்ணிக்க முடிஞ்சு அதை எனாக்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா போதும், அவ்வளோதான். அதில் பர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோடதும் ஒவ்வொரு மாதிரியான ஓன் ஸ்டைல், அவங்களோட ஸ்டைல். அப்போ தான் அவங்க வெளில தெரிவாங்க. ஏன்னா நான் மிமிக்ரி பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ நான்லாம் மிமிக்ரிலேருந்து தான் வந்தேங்கிறதுனால நிறையா நான் வந்து
ஆக்டிங் சைடில் அதை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைப்பேன், மிமிக் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் இருந்தாலும் மரகத நாணயத்துலலாம் மிமிக் தான் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நம்ம கதைக்கு தேவைப்படும் போது பண்ணுறதும் என்ன சொல்கிறது, தேவையில்லாதப்போ அது பிஹேவியராக இருந்துட்டா பெட்டர்னு எனக்கு தோணும். ஆடிஷன்ஸில் அது எப்படி வரும்னு எனக்கு இன்ன வரைக்கும் என்னாலே ஜட்ஜ் பண்ண முடியாது, போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த பேனலில் வந்து நீங்கள் யூர் நாட் ஓன்லி அன் ஆக்டர், யூர் ஆல்சோ டிரெக்டர். ஸோ இந்த டேலண்ட் ஸ்பாட்டிங்கிறது இப்போ கனாக்கு நடந்த காஸ்டிங் கால் எனக்கு அந்த போஸ்டர் ஞாபகம் இருக்குது. அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்பொழுது ஒரு முறையும் வந்து உங்கள் படத்துக்கு தேவையான நடிகர்களை தேர்வு செய்கிற அந்த முறைன்னு ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி போனோடனே உங்களுக்கு ஒரு தாட் வருதுல்ல. ஸோ இந்த ஸ்டார்டான்ற பிளாட்ஃபார்மில் வாட் வி ட்ரைங் டு டூ இஸ் ட்ரை அண்ட் அக்யூமுலேட் ஆல் இந்த எல்லா டேலண்ட்டையும் எடுத்து ஒரே இடத்துல அப்படி முடிஞ்ச அளவுக்கு வச்சா அது வந்து டிரெக்டர்ஸ்க்கு டியூரிங் த டைம் ஆஃப் காஸ்டிங் ஹெல்ப் ஆகுமா? அது ஒரு வீடியோ, ஏன்னா நீங்கள் போடும் போதே போடுவீங்கல்ல, நோ டிக்டாக் வீடியோஸ், நோ அந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ராபப்ளி அது வந்து அதோட தரத்தை கம்மி பண்ணுறதுக்கான இது இல்லை. டிக்டாக் வீடியோஸ்னா என்ன வேணால் போடலான்னு இல்லை, பட் அதுலேயே நீங்கள் எவ்வளோ பேர் அதை பண்ணி தான் இன்னைக்கு ஸ்டார்ஸ் ஆகிருக்காங்க. அது நம்ம வந்து ஒரு தன்னோட டேலண்ட்டை நான் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறேன்றது தான் முக்கியம். எனக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறது நான் காமிக்கிறதுல நான் எந்த அளவுக்கு, எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரீமிங் போதும் அப்படின்னா அதில் எப்படி டேலண்ட் காட்ட முடியும்னு ஒன்று இருக்குது. எடிட் பண்ணி பண்ணணுன்னா அதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஸ்கில், இப்போ எல்லாருக்குமே அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிட்டே வராங்க. ஸோ எவ்ரி ஹோம் வந்து தேர் இஸ் அ வீடியோகிராஃபர் அண்ட் எடிட்டர். ஸோ அப்படிங்கும்போது பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு இடத்துல எல்லாரையும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குமே எங்கே போய் முட்டுறதுன்னு தெரியாமல் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ஃபீல் இருக்கும். லவ்லி. ஏன்னா எனவே இப்போ டக்குன்னு நாளைக்கு ஷூட் இருக்கு, இந்த இலங்கை தமிழ் பேசுகிற ஒரு ஆள் சென்னையில் யாராவது இருக்காங்களா, டக்குன்னு ஒரு இமீடியசி இன்னும் தேவைப்படுதுல. சினிமா இஸ் ஆல்வேஸ் பவுண்ட் டு ஹேவ் சேஞ்சஸ். ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக சோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏன்னோ ஒரு 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 ஸ்கோப்பை கிரியேட் பண்ணால் நல்லா இருக்குன்றது தான் யோசனையாக இருந்துச்சு. இப்போ இந்த பேசிக்காக ஒரு 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 இப்போ என்னென்னா, இப்போ செகண்டரி ஆர்டிஸ்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களோட இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ப்ரைமரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே அவங்களுக்கான ஸ்கோப்பில் செலக்ட் பண்ணப்பட்டுருவாங்க, அவங்களுக்கான எல்லாமே ஒரு 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 ஆர்கனைஸ்டாக இருந்துடும். செகண்டரி ஆர்டிஸ்ட் வந்து ஃபார் ஃபில்ம் மேக்கிங்க்குமே வந்து அது ரொம்ப முக்கியமாக, அதில் வந்து நிறையா ஸ்கோப் இருக்கிற குழுக்கள் இருக்காங்கல்ல. இப்போ ஒரு கதைக்கு வந்து ஜூனியர்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு 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 சிங்கிள் டைலாக் பேசுகிற டைலாக் ரொம்ப பேசுகிறவங்க கூட ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு அந்த சீனை எனாக்ட் பண்ணுறதுல அங்கே பக்கத்தில் நின்று யாராவது பார்க்கணுன்னா கூட அவங்க கரெக்டாக பார்க்கணும். அந்த பர்ஃபார்ம் பண்ணுறவரை பார்க்கணுமா, இல்லை கேமராவை பார்க்கணுமா, இல்லை யாரை பார்க்கணுன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ அந்தளவுக்கு பின்னாடி நிற்கிறவங்களுக்குமே அந்த ஒரு நாலேஜ் சினிமாவோட டீட்டெயிலிங் தேவைப்படுது. ஸோ அந்த இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நீங்கள் சொன்னீங்களே, இப்போ இந்த மொழி பேசுகிறவர் இருப்பாங்களா, இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு கேட்டகரைஸ்டாக நமக்கு கிடைக்கும் போது இதில் இன்னமும் ஜூனியர்ஸுக்குமே ஒரு ஒரு இன்னும் ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொன்று ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி கடைசி நாளில் பிரச்சனை ஆகிறது வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லேயோ நம்ம ஃபிக்ஸட் ஆர்டிஸ்ட்லேயோ ப்ராப்ளம் வராது, ஜூனியர்ஸில் தான் பெருசாக ப்ராப்ளம் வரும். அது வந்து நமக்கு கதை களத்துக்கு அந்த அந்த மூடோட ஏற்ற மாதிரி ஜூனியர்ஸ் இருக்க மாட்டாங்க. களம் ஒன்றா இருக்கும். மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜூனியர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவேவாக ஃபீல் ஆகும். ஸோ அது என்னென்னா த ஸ்கார்சிட்டி நம்ம வி டூ ஹேவ் இன் அந்த ஜூனியர்ஸில் இருக்கிறதுல தான். ஸோ அது நல்லா ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண வந்து ஒரு இது கரெக்டாக கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். லவ்லி, நைஸ்லி புட். இன்ஃபேக்ட் அதுதான் அந்த செக்ரிகேஷன், இந்த கேட்டகரி பைஃபர்கேஷன் இதெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். 3 பேருக்குமே அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ இந்த சினிமாவில் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது, வந்தால் வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு அப்படி ஒரு இதில் தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஹோம் ஒர்க்குன்றது வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடாகவே பார்க்கப்படுது. அதை பற்றி யாரும் விரிவாக பேச யோசிக்கிறாங்க, கொஞ்சம் கூச்சப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். உங்களை நீங்கள் ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த சினிமா அப்படின்னு நம்ம சொன்னாலே இல்லை பிரதர் எனக்கு வரணும், பிரதர் எனக்கு ஆசை, பிரதர் எனக்கு இப்படி ஐயோ பேஷன் பிரதர்னா, சரி அவன்கிட்ட ஒரு 10 கேள்வி கேட்டு ஒரு கேமராக்கு எப்படி ஃபேவர் பார்க்கணும், ஒரு நோ ஷேடோ எப்படி கட் பண்ணணும், நீ எப்படி நடிக்க போகிற, எப்படி டைலாக் பேச போகிற, எப்படி எமோட் பண்ண போகிற இப்படின்னு கேள்விகள் கேட்கும்போது அவன் டக்குன்னு டென்ஷனாக வரான். ஸோ அந்த ஹோம் ஒர்க்குன்னு ஒன்று அவனுக்கு அடிப்படையாகவே தேவைப்படுது, ஒரு அப்ஸ்கில் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் லெவலில் நீங்கள் 3 பேருமே இல்லை, உங்களுக்குன்னு ஒரு பாடி ஆஃப் ஒர்க்கு, அதை ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான தேடல் கலந்த ஹோம்ஒர்க் நடந்துட்டு இருக்கு? It could be a process or yeah, please Mr. Shyam, you can start. ஏன்னா இப்போ நீங்கள் டெஸ்ட்டில் நடிச்சிருக்கீங்க with Siddharth and Nayanthara, directed by a producer Mr. Sashikant. So tell me.
um, I think everyone has a different process, a different approach to characters, different approach to how you play a character. I mean, everyone from Hollywood to Bollywood to even our own industry, everyone has a different process in how they've approached it. For me, the first rule I have as an actor, the first rule I learned very early on was try and find yourself, be comfortable with who you are first as a person. Learn to find your extremes. So I try and every day try and find my extremes, because that's all the character is that you can play. How far you can push yourself, how far you can push yourself in every single direction, emotionally, go down, be as happy as you can, so on and so forth. Try and find the limits that you can push yourself and be comfortable with being that. And then afterwards, it's based on whatever situation, character, so on and so forth, and then we just add from there. That's worked for me. இன்றைய பேனலோட மணிரத்னம் படம் இவர் தான். நிவேதிதா, few words on the same Asked question, about please. process, no? ஆமாம், இல்லை ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு நீ பயங்கரமாக ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவியா மாவா, டிஸ்டர்ப் பண்ணாத, என்னால் வெளியே வர முடியாது, நான் மெத்தட் ஆக்டிங்கில் இருக்கேன், அந்த மாதிரி ப்ளீஸ். அதான், with each film process is different. சில படங்களுக்கு you just have to be. சில படங்களுக்கு there's a lot of effort you need to put in. For instance, இப்போ ரீசெண்டாக மில்லர் பண்ணும்போது I needed a lot of homework because I have not done action before, and of course I have not killed people before, and just the mindset அந்த ஊரில் இருக்கிறவங்க, அந்த டைலெக்டோ, அந்த என்வாயர்மெண்ட் எல்லாமே. ஸோ I am somebody, அந்த செட்டுக்கு போயிட்டு I imbibe energy from actors, from my environment, and of course empathizing the character that I play. So each film has a different process. But on the whole, relevant-ஆ வச்சுக்கிறது, what I do is live my life. There's a life that I have apart from cinema, and that is very authentic. I try to live my life as much as I can. அங்க எனக்கு அந்த உயிர் இருந்தாதான் I'll be able to give my creative juice here. அங்க வந்து எனக்கு ரெலவென்ஸே இல்லைன்னா என்னால் வெறும் ஆக்டிங் வச்சு என்னால் பண்ண முடியாது. ஸோ ஐ நீட் மை லைஃப், ஐ ரெஸ்பெக்ட் இட். மை லைஃப் இஸ் ஜஸ்ட் நாட் மூவி, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். பட் there's so much more that happens. So that is the only relevance. இந்த எங்கேயும் போய் கற்றுக்க முடியாது. You evolve as a person every single day. So it's just சின்ன சின்ன விஷயங்கள் நான் மெனக்கெட்டு நான் எஃபர்ட் போட்டு சின்ன சின்னது கற்றுக்கிறது தான் வந்து இட் கம்ஸ் அவுட் இன் மை ஆர்ட். தெர் இஸ் நோ ஒன் பர்டிகுலர் வே. ஸோ யா, லிவ் யுவர் லைஃப் அண்ட் ஆல்சோ டூ யுவர் ஒர்க். நைஸ். ஐ திங்க் யூ ஹேவ் டு புட் இன் a lot of அந்த ஒரு ஃபிசிக்காலிட்டி தேவைப்பட்டுச்சு உங்கள் ரோலுக்கு. மில்லரில் ஐ மீன் அவுட்ஸ்கர்ட்ஸில் வெயிலில் வச்சு துவச்சிருக்காங்க உங்களை. ஐ திங்க் எவ்ரிபடி லைக் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். கிரேட் ஸ்டஃப். Thank you. தேங்க்ஸ். Thank you. நம்ம ரமேஷ் திலக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரவாயில்லண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ. சோஃபாவோட மர்ஜ் ஆயிரும் சட்டை, பரவாயில்ல, நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். உங்க ப்ராசஸ் என்ன? இல்லை நான் கேட்குறேன், இரு, என்ன நீ திடீர்னு ஆங்கர் டபுள் ஆக்ஷன்லாம் பண்ணிருக்க, சூப்பர். அது அருண்ராஜ் காமராஜர் அப்படின்னா திடீர்னு காவாலான்னு பாட்டு எழுதுவார், அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் இருப்பார், டாப்னு பேர் வெப் சீரிஸ் முடிப்பாப்புல. ஜென்ரலாகவே அந்த அவர் வந்து ஒரு அண்டர் பிளே கிங். என்ன ப்ராசஸ் ஓடுது அப்படின்னு அந்த மீச தாடியை தாண்டி கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். தலைவா, அந்த ஹோம்ஒர்க் பற்றி ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ஐ நோ யூ மல்டி ஃபேசடட், பட் இன் அ வே இந்த ஃபில்ம் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சின்ன ட்ரிகர் தேவைப்படுது எப்போவுமே. கான்ஸ்டண்ட்டாக அவன் அப்படியே எனக்கு ஏன் ரகுவரன் பேர் வச்ச மாதிரி. இல்லை, நான் ஹோம்ஒர்க் பற்றி சொல்லும்போது சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்கும். அவங்க எப்படி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு 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 வழி இருக்கும். அந்த வழி தான் அவங்கள வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியறதுக்கு அவங்களுக்கு முதல்ல அந்த பிலீவ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த எஸ் இட் இஸ் மீ, இந்த கேரக்டர் வாட் எவர் கேரக்டர் அவங்க ப்ளே பண்ணுறாங்க, சும்மா நிற்கிறாங்கன்னா முதல்ல அந்த கேரக்டர்னு அவங்க பிலீவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ பிலீவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டருக்காக அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை இன்னும் ரொம்ப அதிகமாக உள்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி யோசிப்பான், அந்த கேரக்டர் என்ன எப்படி நடக்கும், இல்லை அந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வாக்கிங் ஸ்டைல் இருக்கணுமா, அந்த அந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பேசுகிற மாதிரி இருக்கணுமா, இல்லை ஹவு த கேரக்டர் கம்யூனிகேட் டு அனதர் கேரக்டர், அது த்ரூ லாங்குவேஜா இல்லை பாடி லாங்குவேஜா. ஸோ இது எல்லாமே அவங்களோட இந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிற விதத்தில் தான் இருக்கும். ஸோ சில நேரங்களில் ஸ்ட்ரிக்டாக டயலாக்ஸோடு இருக்கும், சில நேரங்களில் வந்து அது
நிறைய ஃபிசிக்கலாக அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ இது அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தான் எனக்கு தோணுது. லவ்லி. பிஃபோர் ஐ கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குவிக் காம்ப்ளிமெண்ட். இவங்க 4 பேருக்குமே பொதுவான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து இப்போ இந்த அடிப்படையை பாராட்டுவோம்ல, இவர் ரொம்ப நல்ல டைப்புங்க, நான் பார்த்தோன்னே திட்டுற டைப்லையா வாழ்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப நல்ல டைப்புன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க 4 பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, இது ஜென்ரலி நைஸ் அபவுட் லைஃப். அவங்க 4 பேர்கிட்டயுமே நான் அதை எப்பவுமே பார்த்துருக்கேன். ஷாமனா வந்து எனக்கு எப்பவுமே ஒரு பிக் பிரதரா இருந்திருக்காரு. ரமேஷனை வந்து எப்படின்னா ஆர்ஜி காலத்துலேருந்தே, ஆனால் அந்த மங்காத்தா கதையை நம்ம பேசுறோம் இதில் லைட்டாக அதை சொல்லிருங்க. அவர் ஆர்ஜி காலத்துலேருந்தே ரொம்ப, இவங்க 4 பேருமே வெரி ரிசெப்டிவ், வெரி ஸ்வீட், வெரி நைஸ். அவங்களுக்கு அந்த கொக்கோ கோலா ஃபார்முலா மாதிரிலாம் இல்லை, கேட்டால் என்னன்னு அவங்க பதில், நம்ம கேட்குற எல்லா டவுட்ஸ்க்குமே பதில் கொடுப்பாங்க. வேற வேற மாதிரியான டிராவல் வேற வேற தருணத்தில் இவங்களோட எனக்கு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் கனா ஸ்கிரிப்ட் வந்து அவர் எனக்கு கால் பண்ணுறாரு டேரக்டர், பார்த்தப்பறம் துப்புறதுக்கு போய் இப்போ வந்து கொஞ்சம் கதை கேட்டு போயிடுறீங்களா அப்படின்னாரு. ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா ஐ வாஸ் நாட் மச் இன் டு த சிஸ்டம். 3-4 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், என்ன கூப்பிட்டு அவரோட அசோசியேட் வச்சு, அந்த அசோசியேட் பேர் லப்பர் பந்துன்னு ஒரு சூப்பர் படம் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு மொத்த கதையும் சொல்றாரு. நம்மள்ட்ட கேட்குறேன், தலை நீ சொல்லி, எனக்கு சொல்ல வராது, அவன் சொல்லுவான் கேளுங்க. ஸோ மொத்த கனா கதையை நான் கேட்டுட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஈவன் பிஃபோர் தே வெண்ட் ஆன் ஃப்ளோர்ஸ். ஸோ ஐ திங்க் சினிமாவில் இந்த தேடலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான டெஸ்பிரேஷனில் இருப்பாங்க, தாம் பண்ணுறது தான் கரெக்டுன்னு. அது இல்லாமல் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனிதத்தை போதிச்சு, கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் வச்சுக்கிட்டு தன்னை செல்ஃப் அசஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்கு கூட சினிமாவில் வந்து ஒரு இலக்கா நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இந்த ரமேஷனை வந்து இப்போ சமீபத்தில் குட் நைட்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து இந்த லைட் ஹவுஸ் அப்படி ஓடி வருவார். அன்னிலேருந்தே ஒரு வெரி ஸ்ட்ராங் இமேஜ். அவர் நடிப்பெல்லாம் தாண்டி அவர் நீங்கள் ஒரு பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் தெரியும். ஸோ ரமேஷனை நம்ம இந்த ஆடிஷன்ஸ் பரிதாபங்கள் பற்றி சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். குயிக்காக மோனோலாக் மாதிரி உங்களோட அந்த பிரேக்கு நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கான அந்த காரணம், பிரேக்கு, ஒரு ஃபஸ்ட்டு ஃபேன்சியான ஒரு ஆடிஷன், இது 3த்தையும் அப்படி லீனியராக ஒரு பதிலாக கொடுத்தீங்கன்னா இன்சர்ட்ஸில் போட்டுப்பேன். ப்ராசஸில் நம்பர் 1 வந்து இந்த மாதிரி லேட்டாக வரக்கூடாது, அது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அது சாரி. ஏன் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுன்னா, இதுக்கான ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியில் என் கையில் இல்லை. நான் ரேடியோவில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நிறைய செலிப்ரிட்டிஸை நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருந்தோம். நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்து நிறைய பேர் கூட இன்டர்வியூஸ் பண்ணும்போது சில பேர் நீங்கள் நடிக்கலையா, நீங்கள் நடிக்க மாட்டீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு போவாங்க. ஏங்க நீங்கள் வேற அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். திடீர்னு நமக்கு சின்ன அந்த ஒரு கொம்பு ஒன்று முளைக்கும், நம்மள யாராவது இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம ஏன் ஆன் ஸ்க்ரீன் போகிறோம், ஸ்க்ரீனில் போய் நிற்கிறதுக்கு பயந்துட்டு தானே ரேடியோ பக்கமாக வந்துட்டோன்னு ஒன்று தோண்டிகிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சரி ஓகே, சத்தியம்ல நம்ம ஃபேஸை நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதில் நடந்தது தான் வந்து நான் போயிட்டு டைரக்டர்ஸ் கிட்ட சும்மா கேட்க ஆரம்பித்தேன். எல்லாருக்குமே அது ஈஸியாக நடந்துடாது. இப்போ போய் 10 பேர் லைனில் நிற்கிறாங்கன்னா, நான் போகும்போது நான் சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜேவாக இருக்கேன் சார்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிடுவேன். போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் ரோல் கொடுத்துருவாங்க. நமக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாயிடும். ஃப்ரெண்ட்ஸ் ரோல் கொடுத்துட்டாங்களே, அதுவே எனக்கு முதல் படம் வந்து அவ்வளோதான், சீக்கிரமாக வேலையை ரிசைன் பண்ணிடலாம், சீக்கிரமாக பங்களா வாங்க போகிறோம், அந்த ஒரு ஜோனுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஃப்ரெண்ட்ஸ் என்பவர்கள் ஒரு 30-40 பேர் இருப்பாங்க, அதில் ஹைட் வைஸ் என்ன பின்னாடி தான் நிற்க வைப்பாங்கன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பட் அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷூட்டிங் காலையில் ஒரு 5 மணிக்கு உங்கள் ரூம் வாசலில் வந்து கதவை தட்டி டீயை கொடுத்துட்டு ரெடி ஆகுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற அந்த ஒரு வேலை வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, பிடிச்சிருந்தது. தென் நாளாக என்னுடைய சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாச்சு. லைக் நான் படித்த மாஸ்காமில் வந்து எல்லாருமே சினிமா மேலே ஒரு தேடலில் இருந்தவங்களாவே இருந்தாங்க. ஸோ அவங்க போகும்போது கூட என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க, வா இந்த மாதிரி ஆஃபீஸ் போவோம், ஃபோட்டோஸ் கொடுப்போம், ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி போகும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நடந்த ஒரு ஆடிஷன் வந்து ஒரு பெரிய அவமானம் தான். அந்த அவமான ஸ்டோரிலாம் சொல்லி இறக்கம்லாம் வாங்குதில்ல, நல்லாவே ஜாலியாக தான் இருக்கு. இல்லை மங்காத்தா மெட்ரமெண்ட்டாக்குன்னு சொல்லி மங்காத்தாக்கு வந்து எந்த இது கேட்குறது, அந்த ஏதோ ஒரு பாம்பில் சீனு ஓடி வர்றது கீழே அது சினிமாவில் அப்படி ஒரு கதை நீங்கள் யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க மட்டும் இல்லை. என்ன மாதிரி ஃபஸ்ட்டு சீன் எனக்கு அது படத்தில் மங்காத்தால வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பாம்பு பிளாஸ்ட் இருக்கும், நீங்கள் ஓடி வந்துடணும், அதில் எல்லாருமே படுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்ஷன் சொன்ன உடனே, ஏன்னா அப்போ தான் அந்த பாம்பு பிளாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அதுதான் லாஸ்ட் டேக்காக எடுத்து ஆகணுன்றதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. போனேன், பிளாஸ்ட் ஆகிடுச்சு, படுத்துருங்கன்னு சொன்ன உடனே நான்லாம் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் கட்டு சொன்னதுக்கு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் தம்பி நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னாங்க. ஆமாம் சார் சொன்னாங்க, அதனால தான் படுத்துட்டேன். அவன் தான் நீங்கள் செத்துட்டீங்க, இந்த சீனில் நீங்கள் கிடையாது, முடிஞ்சிடுச்சு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்லை அது பெருசாக தெரியாது இருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு மங்காத்தா படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சுது. முதல்ல டைலாக் பேசின படம் வந்து மெரினா, பாண்டியராஜ் சார் கொடுத்த ஒரு டைலாக்.
கொரியர் பாயா ஒரு 3 ஷாட் வரும். எனக்கு ஷாட்னா என்ன, சீன்னா என்ன அப்படிலாம் தெரியாது. படத்தில் வரும்ல, அது போதும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசின டைலாக் அந்த படத்தில் தான். அதில் இருந்து என்னுடைய நண்பர்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸாக ஆனாங்க. ஐயாவோட படம். ஆனால் ஐயா அப்போல்லாம் பேச மாட்டார் பெரிய அளவில், அவர் கொஞ்சம் ஷை டைப். அவர் எப்பவுமே ஆமாம், எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட். ஸோ அந்த நேரங்களில் என்னுடைய இயக்குனர்கள்லாம் படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி நான் உள்ளே வந்தது தான் சினிமாக்குள்ளே. இவ்வளோ தான் இந்த ஜேர்னி. லவ்லி, சூப்பர் சூப்பர். நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தோம் வரதுக்கு முன்னாடி. அவரை இன்னொரு ஒரு பதில் மட்டும் பேச வச்சிடலாமா? அதுக்கப்புறம் வில் ரேப் வித் ஃபைனல் கொஸ்டின். ரமேஷனா, இப்போ இந்த ஸ்டார்டான்ற பிளாட்ஃபார்ம் மூலமா வி ஆர் ட்ரைங் டு, அதாவது ஒட்டுமொத்த டேலண்ட்டையும் ஒரு இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு இன்டர்நெட் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா பக்கமும் தேடல் இருந்துகிட்டே இருக்கு. இந்த தேடலில் இருக்கிற எல்லாரையும் அப்படியே ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு வந்து ஒரே ரவுண்டாக நல்லா உட்கார வச்சா சினிமாக்காரங்களாம் பார்த்து ஈஸியாக டேலண்ட் ஸ்பாட் பண்ணலாமான்ற ஒரு ப்ராசஸை தான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வந்து உங்களுக்கு சினிமாவில் ஒரு பியூட்டி இருக்குது. ஒரு நல்ல படம் பண்ணால் நிறைய படம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஒரு பிரேக்குன்ற வார்த்தையை நம்ம ஏன் அடிக்கடி பயன்படுத்துகிறோன்னா, ஒரு நல்ல படம் பண்ணால் நிறைய படம் கிடைக்கும், ஒரு படம் சுமாராக இருந்தால் இருக்கிற வேலையும் போயிடும்ன்ற மாதிரியான ஒரு ஜான்ரா தான் நம்ம லைஃப். ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரியான ஒர்க்கை தாண்டி ஒரு தேடல் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைனா? ஏன்னா இன்னைக்கு சக்ஸஸை மட்டுமே தான் அசோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வேரியபிளி ரசிகர்களும் அதை மட்டும்தான் பார்க்குற மாதிரியே இருக்குது. இது எல்லாருக்குமான கேள்வி. சக்ஸஸை தாண்டி உங்களை எது டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கு கான்ஸ்டண்ட்டாக? ஓகே, செக்கில் ஜீரோக்கள் கூடிக்கிட்டு இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க, எல்லாம் ஓகே. எது உங்களை கான்ஸ்டண்ட்டாக டிரைவ் பண்ணுறது? 4 பேரையுமே நான் சினிமாவில் தான் இருப்பேன் என்னானாலும். என்ன கேட்டால் அதான் நீங்கள் சொல்கிற இந்த டிஜிட் வந்து கூட ஏறிட்டே இருக்கிறது எல்லாருக்குமே ஏறாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்பர் 1. எல்லாருக்குமே அது வந்துடாது. அது சில அதுக்கான சில மார்க்கெட்டுகள் இருக்குது, அதற்கான சில வியாபாரங்கள் இருக்குது, அதை போய் நீங்கள் அடையணும். அதற்கான முன்னாடி இருக்கிற தேடல் இருக்கு இல்லையா, அது எங்கே நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுன்றது நமக்கு தெரியாது. இப்போ என்னை வந்து கேட்குறவங்க, நான் யாருன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு நல்ல ஆக்டரா, இல்லை கீழே இருக்க ஒரு ஆக்டரா, இல்லை மேலே இருக்க ஒரு ஆக்டரா, நான் நான் என்னை நீங்கள் எதை வச்சு ஸ்கேல் பண்ணுறீங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்கள் சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா ஓகேயா, உங்கள் படம் நல்லா இருந்தது, அடுத்த ஒரு படம் பண்ண போகிறீங்க, அப்படி தான் நீங்கள் போயிட்டே இருக்க முடியுமே தவிர ஃபெயிலியரும் இங்கே அப்படியே பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, சக்ஸஸும் இங்கே கிடையாது. இது எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது தான். இப்போ சினிமாவில் வந்த உடனே ஒரு படம் போதும், நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு அவங்க கிடையாது. அதுக்கு அடுத்த படம் போகணும். சில படங்கள் ஃப்ளாப் ஆகும், சில படங்கள் நல்லாயிருக்கும். அதில் ஏன் ஃப்ளாப் ஆச்சு, இந்த கேரக்டர் நம்ம இப்படி பண்ணியிருக்கணுமோ, அதை அடுத்த படத்தை அப்ளை பண்ணி பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எங்களை வந்து ஐ திங்க் என்ன தள்ளுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபண்டாஸ்டிக். ஐயா, இல்லை இந்த உலகத்தையே அடுத்து இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி வந்து அடுத்து என்னன்றது தான். ஸோ அந்த அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வியில் தான் எல்லாருமே போயிட்டுருக்கோம். சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றதெல்லாம் அந்தந்த நேரத்தில் நம்ம போட்டுக்கிற சட்டை மாதிரி கழட்டி வச்சுட்டு போயிட்டு தான் இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம், ஒன்றும் இல்லாமல் தான் போகும்ன்றது தான் இதோட ஐடியா. அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ப்ரீவியஸை விட நம்ம ஆசைப்பட்ட அண்ணாந்து பார்த்த ஒரு உயரத்தில் இருக்குமா, நம்ம அந்த இடத்துக்கு போகிறோமா, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன உழைக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக நம்மளை ட்ரைவ் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். லவ்லி. என்எஸ் ட்ரைவ் அஃப்கோர்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு வருஷம் முன்னாடி தான் ஐ ரியலைஸ் தட் ஆக்டிங் இஸ் அ வெரி அன்சர்டைன் ஜாப். அண்ட் அதை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஹோல் ஹார்ட்டட்லி. இதுதான் ஃப்ளோ ஆஃப் த ஜாப், இதுதான் அதோட நேச்சர். ஒன் டே யூஆர் ஃப்ளைங் ஹை, ஒன் டே யூஆர் டவுன். பட் ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஹேவிங் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். ஐ திங்க் வென் யூ ஒன்லி ஹேவ் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் யூ கேன் ஈவன் ஸ்பாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒன் டே, ஐ திங்க் இன் அ வீக் ஐ ஹாவ் ஒன் டே சேயிங் ஐ டோன்ட் வாண்ட் சினிமா, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. இதுதான் ட்ரூத். நிறைய நாள் ஐ ஃபெல்ட் தட் இல்லை வேண்டான்னு. பட் வாட் ட்ரைவ்ஸ் மீ இஸ் ரீசென்ட்லி, டு பி வெரி ஆனஸ்ட், லாட் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் ஹேவிங் அ ரொட்டீன் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ். ஏன்னா எல்லா நாளும் ஷூட்டிங் இருக்காது, எல்லா நாளும் யூ ஓன்ட் பி பிஸி. ஸோ அந்த ரொட்டீன் இருந்ததுன்னா இட் மேக்ஸ் இட் ஈவன் மோர் ஈஸி. It could be anything, learning a language, learning a new skill, new hobby or anything of that sort. So daily motivation, nobody is pushing me to become an actor. Nana da enna push pannu. Daily morning, hello, wake up, go, you have to become an actor. Nobody is working for me to be a star. So having a routine helps. Lot of discipline and focus in the profession you need every day. You have to get up and tell yourself that
you have to do this, otherwise nobody is going to do for you. So that's my driving source. So daily எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்குமானா எனக்கு தெரியல, but I'm pushing myself, but right frame of mind I think. Great. Before we go to ஷாமை நான் வந்து என்னோட ஸ்கூல் டேஸில் வந்து இந்த எஸ்எஸ் மியூசிக்னு ஒரு சேனல் இருந்தது. அதில் இந்த பலோமா, ஷாம், ஸ்ரேயா இவங்கெல்லாம் வந்து ஓஜி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் விஜேஸ். இவங்க தான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்னா என்ன அப்படின்னு வேந்தர் ஆல் பாஸ் மாதிரி நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ வந்து இந்த ஆள் பீக்கு, இந்த ஆள் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ ரேஞ்சு. கௌதம் மேனன் சார் ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படத்தில் ஒன் ஆஃப் த லீட்ஸ். அந்த படம் இன்னி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகல. ஜிவிஎம் சார் பார்க்கும்போதெல்லாம் போயிடலாண்டா ஷூட்டுன்னு சொல்லுவாப்புல. அந்த படத்தில் இவர் ஒன் ஆஃப் த லீட்ஸ். அதனை தொடர்ந்து எல்லா ட்ராவல் எக்ஸ் சேனலு அது இதுன்னு பண்ணாத வேலையே கிடையாது. கப்புள் ஆஃப் மந்த்ஸ் பேக் திரும்ப நடிக்கணும்னு தோணுதுரா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஐ திங்க் ஆல் ஆஸ்பிரன்ஸ் யூ ஹாவ் ஆல்ரெடி ஹாவ் ஒரு ரோல் மாடல் இருக்காருங்க. அப்புறமா இவர் வச்சு ஒர்க் ஷாப்லாம் பண்ணி சாவச்சிடலாம் சார் எல்லாரையும். மிஸ்டர் ஷாம், சேம், வாட் டிரைவ்ஸ் யூ ப்ரோ? I think you're 40 now, sorry to say. You didn't have to announce that I'm 40. Thank you very much. Sumana. Yeah, it's actually a culmination of all their answers. If you've got passion for something, it'll automatically keep you. It'll keep you relevant. It'll keep you pushing forward. The first thing you've got to understand before you get into this industry, it's very unstable. That's just how the industry is built. That's just how the business is, if I'm not mistaken. It's very unstable for everyone and anyone, and everybody is putting in, like she says, it's morning to night of hard work on yourself. When you've not got work, you have to work on yourself. When you've got work, you've got to work on that. So just never let go. Lovely, lovely. Thank you so very much for being part of this. ரமேஷ் நான் கடைசியாக வந்தாலும், ரமேஷெல்லாம் நான் ரெக்வஸ்ட்டாக முன்வைக்கிறேன். நீ நான் அசிங்கமாக திட்டினாலும் பரவாயில்ல, இது இந்த இட் வில் மேக் சென்ஸ் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் மோனோலாக்ஸ் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா இஸ் வாட் யூ டிட் இன் சூதுகவும். இதை நான் வந்து இப்போ கூட உங்களால் அதை அப்படியே பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஐ ரியலி வாண்ட் தீஸ் கிட்ஸ் டு சி வாட் வாட் யூ கேன் டூ. எனக்காக ப்ளீஸ். ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து இதை என்னைக்கோ இது ப்ரிப்பேர் பண்ணாரு. அன்னைக்கு இந்த ஷாட் அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க, என்ன லைட்டு செட்டப் எதுவுமே தெரியாது. தம்பி கேமராவை அப்படியே அழகாக அவருக்கு டைட் வச்சுட்டு ஒரு மைல்டு ஜூம் மட்டும் எனக்காக என்னை தம்பின்னு கூப்பிடுவாப்ல. அதனால எனக்காக he will do that சூதுகவும் மோனோலாக். all of you பாருங்க. இவன் பொண்டாட்டி அவனோட, அவன் பொண்டாட்டி இவனோட, நல்ல காதல், கள்ளக்காதல், பேங்க் திருட்டு, பைக் திருட்டு, நகை திருட்டு. இது போதாதுன்னு சாமியார் மடத்தில் நடிகை மடியில் சாமியார், இந்த ஹீரோவை அந்த ஹீரோயின் வச்சிருக்கிறது, அந்த ஹீரோயினை வேற ஒரு டேரக்டர் வச்சிருக்கிறது, அந்த டேரக்டரை வேற ஒரு நடிகை வச்சிருக்குது. இது பத்தாதுன்னு சின்ன பசங்க கொலை பண்ணுறானுங்க, தற்கொலை பண்ணுறானுங்க. 12th ஃபைனல் தற்கொலை, டிகிரி கிடைக்கலாம் தற்கொலை, வேலை கிடைக்கலாம் தற்கொலை, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலனா தற்கொலை. இதை விட்டால் பொண்ணு கிடைச்சா டைவர்ஸு, மாப்பிள்ளை கிடைச்சா டைவர்ஸு, தும்முனா டைவர்ஸு, இருமுனா டைவர்ஸு, கொரட்டை விட்டா கூட டைவர்ஸு. இதுக்கு நடுவில் மாமியார் மருமக இருக்குது, மருமக மாமியார் இருக்கிறது, மாமா மச்சானை வெட்டுறது, மச்சான் மாமனை வெட்டுறது, பிடிச்ச பொண்ணு மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறது. இப்படி எல்லா நாட்டு நடப்பையும் படித்து முச்சி நாரி போய் பக்கத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, சென்னையில் 110 டிகிரின்னு போட்டிருப்போம். மனுஷன் என்ன டேஷுக்கு வேலைக்கு போகணும் சொல்லு. நன்றி நன்றி நன்றி. ஐநோ டக்குன்னு கேட்டேன், மன்னிச்சிரு. இந்த மாதிரி டேனியல் பாலாஜி சார்கிட்ட சார் நடிச்சு காட்டுங்களேன்னா உன்னை கொல்ல வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னுவாரு. ஸோ அந்த மாதிரி அவர் டே நான் ஃபுல் ரேஜில் வரேன்டா, என்னப்பெல்லாம் கேட்காதுன்னு அண்ணன்றதுனால கேட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஒன் லாஸ்ட் திங், ஒரே ஒரு இந்த அட்வைஸ் ஒண்டி தான் ஃப்ரீயாக கிடைக்கும். பட் அது அட்வைஸாக இல்லாமல் அவங்க பாணியில் இன்றைக்கும் இந்த முதல்வனில் வந்து டக்குன்னு அப்படி கேமரா ஜூம் பண்ணி ஒரு அந்த ஃபைனலாக ஹெட்லைன்ஸ் மாதிரி சினிமான்ற தேடலில் ஈடுபடுற எல்லா நல்ல குணங்கள் படைத்த போராளிகளுக்கும் உங்களோட லாஸ்ட் ரே ஆஃப் ஹோப் அண்ட் ஒரு சில வார்த்தைகள். ஒன்றும் இல்லை, இந்த நம்ம சினிமாவில் வந்து ஒன்று சொல்லி பழக்கியே வச்சுட்டாங்க. அவமானப்பட்டு தாண்டா சினிமாவுக்கு வரணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. நீங்கள் அவமானப்படாமலும் சினிமாவுக்கு தாராளமாக வரலாம். ஏன்னா இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸும் சரி, அதற்காக வேலை செய்கின்ற கோ டைரக்டர்ஸோ அசோசியேட் டைரக்டர்ஸோ எல்லாருமே அவங்களுடைய டீமை ரொம்ப நல்ல மரியாதையாக நடத்துகிறத நான் பார்க்குறேன். ஸோ இதனால் பழையசு வந்து தப்பாக இருந்தது நான் சொல்ல வரல. யாரோ நமக்கு பழக்கி கொடுத்துட்டாங்க, அவமானப்பட்டாதான் சினிமாவுக்கு வர முடியும், கஷ்டப்பட்டாதான் சினிமாவுக்கு வர முடியும். அப்படிலாம் இல்லை. நீங்கள் கஷ்டப்படாமலும் சந்தோஷமாக நீங்கள் சினிமாவுக்கு வரலாம். இதை நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனாகவும் எடுத்துகிட்டு வரலாம். என்ன கொஞ்சம் லேட் ஆகலாம், திடீர்னு நீங்கள் நினச்சது நாளைக்கு காலையிலேருந்து என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் தள்ளி போகலாமே தவிர இது நடக்காமல் இருக்கவே இருக்காது. ஆனால் சில பேர் இன்னும் நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிற ஒன்று தான், நான் வந்து வாழ்க்கையில் ஒரு வேளை சாப்பாட்டை கூட சினிமாவில் சம்பாரித்து தான் நான் சாப்பிடுவேன்றதை மட்டும் அந்த எண்ணத்தை வச்சுக்காதீங்க. உங்களை பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் சினிமாவை தேடினீங்கன்னா நீங்கள் தைரியமாகவும் தேடுவீங்க,
ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் தேடுவீங்க. இன்னைக்கு கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கும்ன்ற தைரியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒன்றத்தை பண்ணிக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் சினிமாவை தேடினீங்கன்னா டெஃபினட்டாக அந்த லேட்டும் உங்களுக்கு டிலேவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். யா ஐயா கியூ சா கூறி இல்லை அது எப்படி சொல்கிறது, உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். சொல்லி பிரோஜனம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, அறிவுரை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பண்ணிடல. அண்டர் பிளே சொல்லுங்க, நான் வேற அட்வைஸ் பண்ணிட்டேன், நீங்களே சொல்லனா என்ன அவரே இல்லை அது என்னன்னா இது வந்து ஒரு மனநிலை தான், நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஒரு சொன்ன மாதிரி அவமானம் இது இருக்குது, இது எல்லா இடத்துலையும் எல்லா எங்கே போய் வேலை செஞ்சாலும் இருக்கும். ஆனால் நம்ம செய்கிற வேலை நம்ம நம்ம நம்புகிற ஒரு நம்பிக்கை இருக்கும், நமக்கு திறமை இருக்குதுன்னு நம்புவோம், நம்ம நல்லா நடிக்கிறோன்னு நினைப்போம், நம்ம நல்லா பாட்டு பாடுறோன்னு நினைப்போம், பாட்டு எழுதுறோன்னு நினைப்போம், நான் டைரக்டர் ஆகிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த நம்பிக்கையை நம்ம கூட சேர்ந்து நம்புறதுக்கு நம்ம எவ்வளோ பேரை உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் சினிமாவில் நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ அதை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். லவ்லி, தேங்க்யூ தேங்க்யூ. என்எஸ், ஏன்னா என்எஸ் பற்றி சொல்லிடுறேன். நமக்கு வந்து பயங்கரமான ரோல்ஸ் கிடைக்கணும்னு மேனிஃபெஸ்ட் வேணால் பண்ணலாம், அது அமையாது. ஆனால் வாட் அன் ஆர்டிஸ்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப்னு ஒரு படத்தில் தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ குட் நைட்டில் அண்ணா என்ன பண்ணார், அருண்ராஜ் அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் வாரணமாயிரம்ல இஃப் ஐ நாட் ராங் ஷாமனை வந்து ஒரு பஸ் ஸ்டாப் சீன் பண்ணியிருப்பார். திரும்ப போய் அதை ரீவிசிட் பண்ணுங்கள். இரும்பு திரையிலேயே ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருப்பார் விஷால் படத்தில். என்எஸ் பற்றி பேசும்போது இந்த செத்தும் ஆயிரம் பொண்ணு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ் இந்த லாஸ்ட் 5 years 6 years தமிழில் வந்த நல்ல படங்களில் ஒரு 2-3 படத்தில் இவன் நடிச்சிட்டா. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம், என்ன பொறுத்த எனக்கு ஒரு பர்சனல் வின் அது. ஸோ அதனால் என்எஸ் யுவர் வேர்ட்ஸ். அட்வைஸ் தெரியல. அட்வைஸ் இல்லை மச்சான், உங்கள் ஸ்டைலில் ஏதாவது சொல்லு, இந்த மாதிரி அப்படி ஏதாவது சொல்லு. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஐ திங்க் இட் இஸ் அ வெரி அன்சர்டைன் ஜாப். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுதான் ஃப்ளோ ஆஃப் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு கம் இன். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் டு பிகம் அ ஸ்டார், ஃபோக்கஸ் ஆன் பிகமிங் அன் ஆக்டர், ஃபோக்கஸ் ஆன் த ஸ்கில் செட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஆர்ட் ஃபார்ம், யூ வில் பிகம் அ ஸ்டார். ஸோ டோன்ட் எய்ம் அட் அ லைட் தட் யூ கான் see how to go. தெரியாமல் இருக்கிறதுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்த மேக் இட் பெட்டர். வாட் ஹேஸ் டு கம் வில் கம். தட்ஸ் இட். லவ்லி, சூப்பர். கடைசியாக பாருங்க, இப்போ ஃபுல் சப்டைட்டில்ஸோட இங்கிலீஷில் எங்க ப்ளீஸ். வினிஸ், அதுதான் நான் ஈஸியாகவே முடிச்சிடுறேன். ஜஸ்ட் இஃப் யூ டிசைடட் யூ வாண்ட் டு கெட் இன் டு திஸ் ஃபீல்ட் and you have opportunities like startup, make use of it. But first things first, never let go of yourself. Never let go of believing in yourself. And that's the only thing that will carry you to the end. நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த பேனல் டிஸ்கஷனில் பங்கேற்று, அதாவது சும்மா ஒரு ஃபோன் காலில் ரெக்வஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் ஆகுது, அதை ஒட்டி ஒரு எஜுகேஷ்னலாக ஒன்று பண்ணணும் பசங்களுக்கு அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். However, you had to disengage or it's less flattery and அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாம் நினைக்காதீங்க. இது கொஞ்சம் யூடியூபாக பேக்கேஜ் பண்ணி போகும்போது ஒரு 10 பேர் இந்த டிஸ்கஷனை பார்த்துட்டு இதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குடா, நான் அதில் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்க அந்த 10 பேர் போதும். இதை பொறுமையாக கண்டுகளித்த ப்ரெஸ் நண்பர்களுக்கும் நன்றி, யுவராஜுக்கும் நன்றி. நான் 8:30 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம் மச்சான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த பேனல் டிஸ்கஷனில் பங்கேற்ற அன்பு அண்ணன் ரமேஷ் திலக், ஐயா அருண்ராஜா காமராஜ் அவர்கள், அன்பு தோழி நிவேதிதா சதீஷ் மற்றும் என் அண்ணன் ஷாம் அவர்களுக்கு தேங்க்யூ ஸோ வெரி மச். ஹேம்பர்லாம் கொடுக்கல, ஒரு அழகான பூச்செடி கொடுக்க போகிறோம். அது உங்கள் வீட்டில் பத்திரமா வச்சு வளர்த்தீங்கன்னா we will be very happy. அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், தண்ணி ஊற்றினா போதும். ஸோ கேன் we have the saplings distributed to the panelists please? உங்கள் வீட்டில் இருக்கானா? பால்கனியில் வச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் அவர்கள். your token of love to our guests, panelists of today. An actor prepares identifying the star in youன்ற தலைப்பில் எங்களுக்காக பங்கேற்ற நால்வருக்கும் நன்றி. இந்த ஸ்டார்டா பசங்க, கைத்தட்டாத ஸ்டார்டா பசங்களுக்கு யாருக்கும் நாடாடி. தேங்க்யூ ஸோ மச் ஷாம், நன்றி. ஒரு ஃபோட்டோ ஆப் சார், நடுவில் நில்லுங்க, ஸ்கூல் டீச்சர் மாதிரி. நரேஷ் சார் நடுவில் ஒரு ஃபோட்டோ சார். போங்க சார், வளர்ற வயசு. சரி, அவங்கள மட்டும் ஒரு நான் ஃபோட்டோ எடுங்கப்பா ப்ளீஸ். ஒரு போஸ் குத்திங்கன்னா போங்க சார். அவர் ஒரு மாதிரி நான் சில்னா. சரி, நானுமா வரேனே.
கொடுத்துட்டேன் மைக் எடுத்துட்டேன். ஃப்ரைடே ஃபேக்ஸ்.